படகு அந்த கடல்ல இருக்கு, சீடர்கள் இருக்கிற படகு. பயப்படுறாங்க, என்ன செய்வது அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா அதே படகுல இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார். எப்படி சாத்தியமாயிடுச்சு? காற்று, கடல், சீடர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற இயேசு எப்படி உறங்கி கொண்டிருக்க முடியும் புயல் மத்தியில என்றால், அவர் தனக்குள் இருக்கிற தன் தந்தையை நம்பினார், தான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நம்பினார், அமைதியாய் உறங்கி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, கடன் தொல்லையை பார்த்து, திருமணங்களை பார்த்து, குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பார்த்து, இன்னும் பல்வேறு நிலைகளை பார்த்து இன்னைக்கு பயந்துகிட்டே இருக்கிறோம். பயப்படாத, இயேசு உறங்கி கொண்டிருந்தார். உறக்கத்திலிருந்து எழுந்த இயேசு காற்றையும் கடலையும் அமைதியாக்கினார். அதன் பிறகுதான் ஆசீர்வாதம். அவர் கேட்கிற சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் நம்பிக்கை வரலையா? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். ஏன் காற்றை பார்த்த? உனக்குள்ள இருக்கிற என்ன பார்த்திருக்கலாமே, படகுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்திருக்கலாமே, அவரை எழுப்பி இருக்கலாமே. எல்லாவற்றையும் மாற்றி இருப்பாரு. இந்த பயத்துக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அமைதியா மாற்றி இருப்பாரு. சூழ்நிலைகள்லாம் பார்க்காதீங்க, மனுஷங்கள்லாம் பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. செபத்துல உட்காருங்க, தினந்தோறும் ஒப்பு கொடுங்க, பயப்படாதீங்க. ஜெபிப்போம். நன்றி அப்பா.